ஒளிய பொல்லாரிடை மலரு நல்லார் புனைவரே. பேசும் பொருளுக்கு இலக்கிதமாம் பெற்றிருந்த மாசில் மணியின் மணி வார்த்தை பேசி பெருந்துறையே என்று பிறப்பறுத்தேன் நல்ல மருந்தின் அடியே என் மனத்தே வைத்து. திருச்சிற்றம்பலம். பெரியவர்களே, ஆசிரியர் பெருமகனார் அருணந்தி சிவனார் அருளிய சிவஞான சித்தியார் சுபக்கத்தின் கண் 11வது நூற்பா சென்ற வகுப்பிலே தொடங்கி இருந்தோம். 11வது நூற்பாவினுடைய பொருளை நன்றாக பார்த்து விட்டிருந்தோம். 11வது நூற்பா கூறுகின்ற செய்திகள் 2. இந்த உயிரானது அது இயக்குகின்ற கண் முதலிய இந்திரியங்களுக்கு எவ்வாறு கண்டு காட்டுகின்ற உதவியை செய்கின்றதோ அதை போலவே அப்படிப்பட்டதோர் உதவியை உயிருக்கு அதன் உள்ளிருந்து இயக்குகின்ற திருவருள் செய்கின்றது என்பது முதல் செய்தி. இதனை உள்ளவாறு அறிகின்ற நிலை என்பது இப்படி நம்ம புத்தர் பாடம் சொல்லி கேட்பதனால விளைந்து விடாது. மாறாக ஞானத்தில் சரியை கிரியை யோகமாகின்ற நிலைகளை கடந்து வந்திருக்கின்ற நிலையிலே ஏகனாகி இறைவனை நிற்கின்ற அந்த ஞானியானவன் இந்த உண்மையை தன் உள்ளத்திற்குள்ளே கருதுவான். அவ்வாறு கருதி உணர்வான். உணர்கின்ற நிலையிலே அவனுக்கு பெருமானிடத்திலே மறத்தலுக்கோ மறைப்பிற்கோ சிறிதும் இடம் கொடுக்காத ஒரு பேரன்பு விளையும். அந்த பேரன்பு என்ற வெள்ளம் அவனை பெருமானுடைய திருவடியிலே கொண்டு சேர்க்கும் என்பது 2வது செய்தி. ஆகவே இந்த 2 செய்திகளும் 11வது நூற்பாவிற்கு 2 கூறுகள். முதல் கூறு கடவுள் செய்கின்ற உதவி. 2வது கூறு அந்த உதவியை மறவாமையினால் ஏற்பட்டுள்ள அன்பினாலே உயிரானது பெருமானுடைய திருவடியிலேயே ஐக்கியப்பட்டு போகும் என்பது 2வது செய்தி. இப்பொழுது முதல் கூறு அதனை எடுத்துக்கொள்கின்றோம். கடவுள் எல்லா உயிர்களுக்கும் இந்த கண்டு காட்டுதலாகின்ற உதவியை செய்துதான் வருகின்றான். இருந்தாலும் அந்த கண்டு காட்டுகின்ற உதவியினை ஒரு ஞானியானவன் உள்ளவாறு அறியும் பொழுது எந்த நிலை ஏற்படுகின்றது என்பதை விளக்க வேண்டும். அஞ்ஞானியாக இருக்கின்ற நம் போன்றவர்கள் நமக்கும் இறைவன் கண்டு காட்டுகின்ற உதவிகளை செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த உதவியை பெறுகின்ற நாம் இறைவன் கண்டு காட்ட இறைவனை காணாமல் உலகினை கண்டு நம்முடைய நல்வினை தீவினை பயன்களை உண்டு வருகின்றோம். உண்மைதானே? அப்ப நமக்கும் ஞானியருக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஞானியருக்கும் எல்லோருக்கும் பொதுவான உதவியைத்தான் இறைவன் செய்கின்றான். ஆனால் ஞானி என்பவன் இறைவன் செய்கின்ற உதவியை உள்ளவாறு உணர்ந்து விடுகின்ற காரணத்தினாலே இறைவன் அவனுக்கு எல்லோரை போல கண்டு காட்டும் உதவியை செய்யும் பொழுது ஞானியுடைய கண்ணுக்கு உலகம் பிரகாசிப்பதில்லை என்பது உடனடி விளைவு. இம்மீடியட் எஃபெக்ட். இம்மீடியட் எஃபெக்ட் அப்படிம்போம். உடனடி விளைவு. அப்ப அவர்கள் உலகத்தை பாராமல் கடவுளையே பார்த்திருப்பார்கள் என்று தெளிவாகின்றது. எல்லாம் சிவனென்ன நின்றாய் போற்றி என்று திருத்தாண்டகத்திலே இது சொல்லப்பட்டிருக்கின்றது. அதனால சிவஞான போதத்திற்கு 12 நூற்பாக்களுக்கும் பழைய பெரியவர்கள் சூர்ணிகை என்று வரைந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த 11வது நூற்பாவிற்கு அதனுடைய கருத்துக்களை சூர்ணிகையாக, சூர்ணிகை என்பது சுருக்கமாக சொல்லப்படுகின்ற கருத்துரை, வரையும் பொழுது முதல் சூர்ணிகையாக ஞானிக்கு வருகின்ற விடயங்களை அறனே அனுபவிப்பான் என்று சொல்லியிருக்கிறார்கள். என்ன பொருள்? ஒரு ஞானியானவன் இறைவனுடைய திருவுருள் அவனை செலுத்தும் பொழுது எஞ்சியிருக்கின்ற பிராரப்த வினை பயன்களை அவன் நுகர மாட்டான். அவன் கடவுளையே கண்டிருக்கின்ற காரணத்தினால
அந்த வினை பயன்கள் கடவுளாலேயே உண்டு கழியப்படுவதை போல காணப்படும். இப்ப ஞானிக்கு வருகின்ற விடயங்களை இறைவனே அனுபவிப்பான். இப்ப இறைவனுக்கு வினை நுகர்ச்சி உண்டா என்று கேட்கக்கூடாது. அந்த வினையின் பயன் எவ்வாறு கழிகின்றது என்பதை கூறுவதற்கு உயிரும் கடவுளும் அருகருகில் இருக்கின்றார்கள். உயிரின் வினைப்பயனை உயிர் உண்பதில்லை என்று சொன்னால் அது அருகிலே இருப்பவரால உண்ணப்படுகின்றது என்று கொள்ளப்படும். அவ்வளவுதான். அதாவது அம்மா தம் மடியில குழந்தைய வச்சுக்கிட்டு ஒரே இலையில சோறு போட்டிருப்பாங்க. குழந்தைக்குன்னு தனி இலையில சோறு போட மாட்டாங்க. இந்த அம்மா தான் சாப்பிடும் போதே கொஞ்சம் குழந்தைக்கு ஊட்டும் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலயும் பாக்குறோம். தாய் மடியில குழந்தை இருக்கும், ஒரு இலையில சோறு போட்டிருப்பாங்க. அந்த குழந்தை சாப்பிடலன்னா அந்த குழந்தை சாப்பிடல, இலையில போட்டிருக்கிற சோறு காணா போச்சுன்னா யாரு சாப்பிட்டுருப்பாங்க? அம்மா தான் சாப்பிட்டுருப்பாங்க என்று ஊகிப்பதை போல இந்த வினைப்பயன் என்பது ஞானியினாலே உண்ணப்படவில்லை. என்ன காரணம்னா வினைப்பயனை உண்ணும் பொழுது உலக காட்சி தோன்றும். ஞானிக்கு சிவனே காட்சியிலே வருகின்றார், உலகம் தோன்றவில்லை. அந்த ஞானியோ திருவுருளாகின்ற தாயின் கையிலே இருக்கின்ற ஒரு குழந்தை போல் இருக்கின்றார். தன்னை திருவுருளுக்குள் அடக்கி கொண்டு விட்டார். அப்பொழுது இந்த வினைப்பயன் எப்படித்தான் தீர்ந்தது என்று கேட்கும் பொழுது ஞானிக்கு வருகின்ற விடயங்களை அரணே அனுபவிப்பான் என்று கருத்துரை சொல்லப்பட்டது. அரணே அனுபவிப்பான் என்பதுல எம்பாசிஸ் கிடையாது. அரண் அனுபவிப்பானா, அவனுக்கு இன்பத்துன்ப நுகர்ச்சி உண்டா என்ற கேள்வி தேவையில்லை. ஞானிக்கு வினைப்பயன் எல்லோருக்கும் ஊட்டப்படுவதை போல ஊட்டப்படுவதில்லை என்பதுதான் இங்கு தெளியப்பட வேண்டிய விஷயம். என்பதனால இந்த ஞானி என்பவன் பிராரப்தத்தின் விளைவினாலே தாங்குகின்ற உடலை தொடர்ந்து தாங்குகின்ற நிலையிலும் அந்த இன்பத்துன்ப நுகர்ச்சிகளை கடந்து கடவுள் காட்சியை மட்டுமே பெற்றிருப்பான் என்பது முதல் அதிகரணத்திலே சிறப்பாக சொல்லப்பட வேண்டிய செய்தியாகும் என்று சித்தியார் எடுத்துக்கொள்கின்றது. அதாவது பரஞானத்தை பெற்றிருக்கின்ற சிவஞானிகள் உலகத்தை பார்க்க மாட்டார்கள், அவர்கள் சிவனையே பார்த்து கொண்டிருப்பார்கள் என்பதுதான் செய்தி முதல் அதிகரணத்துல. அதனை இப்பொழுது இரண்டாவது பாடலினாலே, அதாவது இந்த நூற்பாவினுடைய இரண்டாவது பாடல் நமக்கு சுபக்கத்திலே பாடல் வரிசை எண் 311 அந்த பாடலினாலே ஆசிரியர் பெருமகனார் அருணந்தி சிவனார் நமக்கு அறிவிக்கின்றார். சிவானுபவம் உடைய முக்தருக்கு சிவம் தோன்றுமே அல்லாமல் உலகம் தோன்றாது என்பது இந்த பாடலுடைய கருத்து. பாடலை படிப்போம். பரஞானத்தால் பரத்தை தரிசித்தோர் பரமே பார்த்திருப்பர் பதார்த்தங்கள் பாரார். அங்கு ஒரு செமிகோலன் போட்டுக்குங்க. பார்க்க வருஞானம் பலஞானம் அத்யான விகற்பம், அங்கு ஒரு செமிகோலன் போட்டுக்குங்க. வாச்சிய வாசக ஞானம் வைந்தவத்தின் கலக்கம் தருஞானம், அங்கு ஒரு செமிகோலன் போட்டுக்குங்க. போக ஞாதிரு ஞான ஞேயம் தங்கிய ஞானம் சங்கற்பனை ஞானமாகும், அங்கு ஒரு செமிகோலன் போட்டுக்கொள்ளுங்கள். திருஞானம் இவையெல்லாம் கடந்த சிவஞானம் ஆதலால் ஜீவன் முக்தர் சிவமே கண்டிருப்பர் என்று பாடல் முடிகின்றது. ஜீவன் முக்தர் என்போர் சிலர் உண்டு என்று நம்முடைய சித்தாந்த சாத்திரம் ஒத்துக்கொள்கின்றது. சித்தாந்தத்தே ஜீவன் முக்தி சித்தித்தலால் சித்தாந்தத்தை நிற்போர் முக்தி பெறுவார், ஜீவன் முக்தி பெற்றிருப்பார். அதாவது உடம்பிலே உயிர் வாழ்கின்ற நிலையிலேயே முக்தி இன்பத்தை ஒத்த இன்பத்திலே இருப்பார்கள். உடல் நீங்கிய நிலையிலே விளைகின்ற பரமுக்தி இன்பத்தை உடல் நீங்காத நிலையிலேயே பெற்றிருப்பார்கள். அதற்கு ஜீவன் முக்தி என்று பெயர். அவர்கள் ஏகனாகி இறைவனி நிற்றலோடு கூட காணும் கண்ணுக்கு காட்டும் உளம்போல் காண உள்ளத்தை கண்டு காட்டுகின்ற இறைவனுடைய பேருதவியை மறவாது கருதுகின்ற காரணத்தினாலே விளைந்த அயராத அன்பினாலே பெருமாண்டத்திலே ஐக்கியப்பட்டிருப்பார்கள். அதான் நிட்டை கூடுதல். அவ்வாறு நிட்டை கூடிய காரணத்தினாலே சிவம் மட்டுமே பிரகாசிக்கும் அவர்கள் கருத்தில, உலகம் பிரகாசிக்காது என்பது அதனுடைய பயன். அப்ப இங்கு சாதனையும் சொல்லப்பட்டது,
சாதனையின் பயனும் சொல்லப்பட்டது. இந்த பயன் என்பது என்ன அப்படின்னு கேட்டா, சிவமே பிரகாசிக்கும் என்பது பயன். அதாவது முக்தி இன்பம் விளையும் என்பது பயன். இதற்கு முன்னதாக 10வது நூற்பா வரையிலும் அந்த பயன் என்னன்னு கேட்டா, மலம் அரும் என்பது வரையிலும் பயன் என்று இரண்டுக்கும் உள்ள வேறுபாட்டினை கடைபிடிக்க வேண்டும். பரஞானத்தால் பரத்தை தரிசித்தோர், கடவுள் இந்த உயிரோடு அத்விதமாக நின்று உபகரிக்கின்ற கருணையை ஆராய்ந்து பார்க்கின்ற அறிவாகின்றது சிவஞானம். சிவஞானம்னா என்ன அப்படின்னு கேட்டா, ஞானம் மூவகை என்று பார்த்திருக்கின்றோம். பாசக்கருவிகளின் துணை கொண்டு பாச பிரபஞ்சத்தை ஏகதேசமாக இருந்து சிறிதாக அறிந்து மறக்கின்ற ஞானத்திற்கு பாசஞானம் என்று பெயர். அதிலிருந்து மாறுபட்டு தன்னை உசாவி அறிகின்ற அறிவிற்கு பசுஞானம் என்று பெயர். இரண்டிலிருந்தும் வேறுபட்டு இறைவன் திருவருளை அறிந்து அதனுடைய பெருங்கருணையிலே ஈடுபட்டு அடங்குகின்ற ஞானத்திற்கு சிவஞானம் என்று பெயர். ஆகவே இறைவன் இந்த உயிரிடத்திலே அத்விதமாக கலந்திருத்தல் என்பது இமைப்பொழுதும் நீங்காது இருக்கின்ற நிலை. அது பெத்தத்திலும் முக்தியிலும் எப்பொழுதுமே கடவுள் உயிர்களை கைவிடுவதில்லை. அப்படிப்பட்ட பெருங்கருணையை இப்பொழுது திருவுருளை உணர்ந்து இந்த ஞானியானவன் ஆராய்கின்றான். அதற்குத்தான் சிவஞானம் என்று பெயர். அதுதான் பரஞானம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த பரஞானத்தினாலே என்ன பலன்? சிவனுடைய தரிசனமே பலன் என்பதனால சிவஞானத்தினாலே சிவபெருமானை அகத்தே தரிசித்து பரஞானத்தால் பரத்தை தரிசித்தோர் அவர்கள் அந்த பெருமாண்டத்திலே பெறுகின்ற அன்பு, அந்த அன்பினை நெகிழாது கடைபிடிப்பார்கள். அந்த அன்பிற்கு மறைப்பும் இருக்காது, மறத்தலும் இருக்காது. அப்ப அயரா அன்பினை பெறுவார்கள். பெற்ற காரணத்தினாலே பரமே பார்த்திருப்பர். அவர்களுக்கு மிகவும் அன்பு செய்யப்படுகின்ற கடவுளைத்தான் காண்பார்களே அல்லாமல் பதார்த்தங்கள் பாரார். ஒன்றாக இருக்கின்ற கடவுள் காட்சி நிகழ்மே அல்லாமல் பலவாக இருக்கின்ற உலக காட்சி நிகழாது. உலக காட்சிக்கும் கடவுள் காட்சிக்கும் அடிப்படை வேறுபாடு என்னன்னு கேட்டா, கடவுளை பார்ப்பவன் கடவுளை மட்டும் பார்க்கின்றான். உலகத்தை பார்ப்பவன் உலகத்தில் இருக்கின்ற எல்லா நிறங்களையும் திறங்களையும் வேறுபாடுகளையும் ஆண் பெண் அலி என்ற நிலைகளையும் பிடிக்கும் பிடிக்காதுங்கிற துவந்தத்தையும் நல்லது கெட்டது ஆகின்ற இருமையையும் அதனால் விளைகின்ற பன்மையையும் பார்க்கின்றான். உலகத்தை பார்க்கின்றோம்னு சொல்லும்போது உலகம் என்பது ஒரு பொருள் இல்லை, அது பல பொருளினுடைய கலவை. ஆனால் கடவுள் என்பவன் ஒரே ஒரு பொருள் என்பதனால கடவுளை காண்பவன் ஒன்றை மட்டுமே கண்டு கொண்டிருக்கின்றான். அம்மையார் கூறும்பொழுது, ஒன்றே நினைந்திருந்தேன், ஒன்றே துணிந்தொழிந்தேன், ஒன்றே என் உள்ளத்தின் உள் அடைத்தேன் என்று கூறுகின்றார். ஆனா உலகத்தை பார்ப்பவர்கள் ஒரு பொருளையா பார்க்கின்றார்கள்? அவர்கள் 1000 பொருள்களை பார்க்கிறார்கள் என்பதனால பதார்த்தங்கள் என்று பன்மையிலே சொல்லப்பட்டது. பதார்த்தங்கள் பாரார். சிவம் ஒன்றரையே அறிந்து நிற்பார்களே அல்லாமல் இந்த ஞானியர் பெருமக்கள் பிராரப்த வினை காரணமாக காட்சிக்கு வருகின்ற பலவாகின்ற அந்த உலகப் பொருள்களை பார்க்க மாட்டார்கள், காண தவறுவார்கள் என்பது பொருள். சரி, இவர்கள் பார்க்க தவறுகின்ற அந்த பதார்த்தங்கள் காட்சிக்கு வருவதற்கு அடிப்படையான ஞானம் எது? அதுவும் ஞானம் தானே, பாச ஞானம் தானே. அதை பற்றி சொல்லும் பொழுது பார்க்க வரி ஞானம். ஞானியர்கள் பார்க்காத உலக பதார்த்தங்களை நாம் பார்க்கிறோம். இந்த உலக பதார்த்தங்களை நாம் பார்ப்பதற்கு வருகின்ற ஞானம், அதாவது தேவைப்படுகின்ற ஞானம் எதுன்னு கேட்டா, அது பல ஞானம், அது ஒரு ஞானம் இல்லை. சிவஞானம் என்பது அத்விதமான ஒற்றுமை கொண்ட ஒரு ஞானம். ஆனா உலகத்தை அறிவிக்கின்ற ஞானம் என்பது அது பாசஞானம் என்று ஒருமையில் சொல்லப்பட்டாலும் அது பல ஞானம். என்ன காரணம்னு கேட்டா, அறியப்படுகின்ற பொருள்கள் எவ்வளவு இருக்கின்றனவோ அவ்வளவு ஞானங்கள் இருக்கின்றன. என்ன காரணம்? உங்களுக்கு எனக்கும் தமிழ் தெரியும், ஸ்பானிஷ் தெரியுமா அப்படின்னு கேட்டா தெரியாது.
எழுத படிக்க தெரியுமான்னு கேட்டா தெரியும்னு சொல்லலாம். எழுத படிக்கத்தான் தெரியுமே உங்களுக்கு, இந்த ஸ்பானிஷ் பாஷையில எழுதியிருக்கிறத படிச்சு காமிங்க அப்படின்னு சொன்னா தெரியாது. என்ன காரணம்? உலக ஞானம் என்பது ஒரு ஞானம் இல்ல, அது பல ஞானம். அப்ப தமிழை அறிந்து ஸ்பானிஷ் அறியாமல் இருக்கலாம், ஜெர்மன் அறிந்து ரஷ்யன் அறியாமல் இருக்கலாம், கணிதம் அறிந்து இயற்பியல் அறியாமல் இருக்கலாம், மருத்துவம் அறிந்து வேறு ஒரு கலைஞானம் அறியாமல் இருக்கலாம், சமைக்க தெரிந்து சாப்பிட தெரியாமல் இருக்கலாம், சாப்பிட தெரிந்து சமைக்க தெரியாமல் இருக்கலாம். என்பதனால உலகினுடைய ஞானம் என்பது பன்முக ஞானம், கடவுளை பற்றிய ஞானம் என்பது ஒருமுக ஞானம் என்று பார்க்கின்றோம். ஒரு நெறிய மனத்தால் உணரப்பட வேண்டியவன் கடவுள் என்று பார்க்கின்றோம். ஆகவே பார்க்க வரிஞானம் பலஞானம் என்று சொன்னார். அந்த பலஞானம் என்பது உண்மையில ஞானமா அப்படின்னு கேட்டா, அது ஒரு பொருளை அறிவிப்பதனால் ஞானம் என்று சொல்லப்பட்டாலும் அது அறிகின்றவனுடைய சொரூபத்தையே மறைக்கும். எந்த கடவுளை அறிவதற்காக பிறவி எடுத்திருக்கிறோமோ அந்த முக்கியமான பொருளையும் மறைக்கும் என்பதனால பாசஞானம் என்பது உண்மையில அஜ்ஞானம் என்று கூறுகின்றார். அஜ்ஞான விகற்பம். விகற்பம் என்றால் என்னன்னா, விகற்பம் என்றால் பல வகை பேதங்களுக்கு விகற்பம்னு பேரு. இப்பொழுது அது பாசஞானம் என்று ஞானம் என்ற பெயரினாலே சொல்லப்பட்டாலும் உண்மையில அது பலதிரப்பட்ட அஜ்ஞானங்கள் தான். அஜ்ஞானமே பல வடிவத்தை எடுத்துக்கொள்ளும். அந்த பல வடிவத்தை எடுத்துக்கொள்கின்ற அஜ்ஞானத்திற்குத்தான் பாசஞானம் என்று பெயர் என்று இங்கு விளக்கப்பட்டு விட்டது. பதார்த்தங்களை பார்க்க வரிஞானம் பலஞானம் அது அஜ்ஞானத்தின் விகற்பம். ஆகவே இங்கு சொல்லப்பட்டதெல்லாம் சுட்டறிவு. சுட்டறிவு என்பது அஜ்ஞானம். அதை ஞானம் என்று சொல்வது உபச்சாரம். எப்படின்னு கேட்டா, டார்ச் லைட்டை எதன் மீது போக்கஸ் பண்றோமோ அந்த பொருள் தெரியுது, ஆனா அது எங்கு போக்கஸ் ஆகலையோ அத்துணை பொருளும் தெரியவில்லை என்பதனால கைவிளக்காகின்ற டார்ச் லைட்டை பயன்படுத்துவதனால ஒளியை பெறுகின்றோம் என்று சொல்வதும் இருள் விலகவில்லை என்று சொல்வதும் ஒன்றுதான். என்ன காரணம்? போக்கஸ் ஆகிற இடத்துல இருக்கிற பொருள் மட்டும்தான் தெரியும், போக்கஸ் ஆகாத இடத்தில் இருக்கின்ற பொருள்கள் மறையும் என்பதனால அங்கு ஞானம் என்பது அஜ்ஞானத்தோடு கூடியிருப்பது என்று பார்க்கின்றோம். என்பது என்ன காரணம்? அது லிமிட்டடா இருப்பதுதான் காரணம், ஏகதேசமாக இருப்பது காரணம், சிற்றறிவு என்பது காரணம். ஆகவே சுட்டறிவு என்பது சிற்றறிவு என்பதனால அதனை அஜ்ஞானம் என்று அறிய வேண்டும். அந்த அஜ்ஞானம் என்பது பலதிரப்பட்டது. அந்த பலதிரப்பட்ட அறிவினை தருகின்ற அஜ்ஞானம் இருக்கின்றது, அது ஞானியருக்கு இல்லை. ஆகவே பதார்த்தங்கள் காட்சிக்கு வருவதில்லை, பரம்பொருள் மட்டும்தான் காட்சியில் இருக்கின்றான் என்று விளக்கப்பட்டது. சரி, ஞானம் என்பது பதார்த்தங்களை பார்க்கின்ற இந்த அஜ்ஞான விகற்பமாகின்ற பாசஞானம் மட்டும்தானா அப்படின்னு கேட்டா, பாசஞானத்திற்கும் பசுஞானத்திற்கும் இடையிலே ஒரு ஞானம் உண்டு. அது என்னன்னு கேட்டா அதுக்கு வைந்தவம் என்று பெயர். அது எதனால் விளைகின்றதுன்னு கேட்டா அது சொற்பொருளினால் விளைகின்றது. பொதுவாக 5 ஞான இந்திரியங்களினாலே உலகத்தை தீண்டும் பொழுது ஏற்படுகின்ற எல்லா விதமான ஞானத்திற்கும் பாசஞானம் என்று பெயர். இதிலிருந்து வேறுபட்டது என்னன்னு கேட்டா, புத்தகங்களை எல்லாம் படிக்கிறோம். புத்தகங்களை படிக்கும் பொழுது புத்தகங்கள் எல்லாம் சொற்களால் அமைந்தவை, சொல்லுக்கு பொருள் இருக்கின்றது. அந்த சொற்களை சேர்த்து வாக்கியங்களாக அமைக்கும் பொழுது சொற்றொடர், அந்த சொற்றொடருக்கும் ஒரு பொருள் இருக்கின்றது. சொல்லுக்கு தனித்தனியாக பொருள் இருந்தாலும் சொற்றொடர் என்பது தனித்தனி சொல்லுக்கு இருக்கின்ற பொருளுக்கும் வேறாக ஒரு அலாதியான மாறுபட்ட பொருளையும் நமக்கு விளைவிக்கும். இப்பொழுது சொல்லும் பொருளுமாகின்ற ஞானம் என்று ஒரு ஞானம் இருக்கின்றது. இதுவும் பாசஞானம்தான். ஆனால் இது பாசஞானத்திற்கும் பசுஞானத்திற்கும் இடையிலே இருக்கின்றது. என்ன காரணம்? இந்த சொற்பொருளாகின்ற ஞானம் என்பது நம்முடைய ஞான இந்திரியங்களினுடைய தேவை இல்லாமலேயே நூலை கற்பதினாலே விளைகின்றது. இந்த ஞானத்திற்கு வைந்தவம் என்று பெயர்.
அதனை பற்றி சொல்லும் பொழுது வாச்சிய வாச்சக ஞானம் கலக்கம் தரு வைந்தவத்தின் ஞானம் என்று சொன்னார். வாச்சிய வாச்சக ஞானம் என்றால் என்ன? வாச்சகம் என்றால் சொற்றொடர், வாச்சியம் என்றால் சொற்றொடரின் பொருள். ஆகவே சொல்லும் பொருளுமாகின்ற ஞானம். அந்த ஞானம் என்னன்னு கேட்டா, இந்த 4 வகை வாக்குகளும் விந்து என்று சொல்லப்படுகின்ற சுத்த மாயை தத்துவத்திலிருந்து விளைந்தவை என்று நமக்கு சித்தாந்த சாஸ்திரம் கூறுவதையெல்லாம் நாம ஏற்கனவே படித்து வைத்திருக்க வேண்டும். அதை இப்ப விளக்குவதற்கு நேரம் கிடையாது. மாயையிலிருந்து 36 தத்துவங்களை இறைவன் படைக்கும் பொழுது முதலிலே சுத்தமாயா தத்துவங்களாகின்ற 5 தத்துவங்களை படைத்தான். அதிலே 2வது தத்துவம் தான் சக்தி அல்லது விந்து என்று சொல்லப்படும். அதிலிருந்து 4 வகை வாக்குகள் தோன்றுகின்றன. ஆகவே விந்துவிலிருந்து தோன்றிய வாக்குகளுக்கு வைந்தவம் என்று பெயர். அந்த வாக்குகளினால் உண்டாகின்ற ஞானத்திற்கு வைந்தவ ஞானம் என்று பெயர். அதுதான் நாம் படிக்கின்ற நூல் மற்றும் பொருள் என்று வருகின்றது. புக்கிஷ் நாலேஜ் என்று பார்க்கின்றோம். அது குருவினிடத்தில் கேட்பதால் வருகின்ற சாஸ்திர ஞானம். அந்த சாஸ்திர ஞானம் என்பது ஐயத்திற்கு இடம் கொடுக்காமல் இருக்கின்றதா? ஐயத்திற்கு இடம் கொடுக்காமல் இருந்தால் அது தூய ஞானம் என்று கொள்ளலாம். அது ஐயத்திற்கு இடம் தருகின்றது. குருமுகமாக நூல்களை படிக்கும் பொழுது கூட ஐயம் தீர்வதில்லை என்று பார்க்கின்றோம். ஐயம் எப்பொழுது தீரும்? கடவுளை அனுபவிக்கின்ற ஞானம் ஏற்பட்டால்தான் ஐயம் தீரும். அந்த அனுபவம் என்பது உண்டாகாத வரையிலும், சிவானுபவம் என்பது உண்டாகாத வரையிலும், சிவனை பற்றியே படிக்கின்ற நூல்களிலும் ஐயம்தான் உண்டாகும். சிவஞானபோதம் படித்தாலும் ஐயம் வரும், சிவஞான சித்தியார் படித்தாலும் ஐயம் வரும், தேவாரம் படித்தாலும் ஐயம் வரும், திருவாசகம் படித்தாலும் ஐயம் வரும். தொண்டு செய்து சிவனுடைய அந்த அனுபவம் என்பது சிவன் அருளாலே உயிருக்கு விளைய வேண்டும். அந்த அனுபவம் விளையாத வரையிலும் ஐயம் என்பது தோன்றிக் கொண்டே இருக்கும். ஆகவே இந்த வைந்தவம் என்று சொல்லப்படுகின்ற வாச்சக வாச்சிய ஞானம், சொற்பொருளால் அமைகின்ற ஞானம் எண்ணில்லாத ஐயங்களுக்கு இடம் தருகின்றது என்பதனால இது உள்ளத்திலே ஒரு கலக்கத்தை தரும். இது சரியா, அது சரியா? முக்தி நிலையிலே ஆணவ மலம் உண்டா அல்லது நீங்கி விடுகின்றதா? அது உண்டு என்று சொன்னால் அது ஆற்றலோடு இருக்கின்றதா அல்லது ஆற்றல் நீங்கி இருக்கின்றதா? ஆற்றல் நீங்கி இருக்கின்ற அது நீங்கி விட்டது என்று சொல்லலாமா அல்லது அடங்கித்தான் இருக்கின்றது என்று எச்சரிக்கையாக சொல்ல வேண்டுமா? முக்தி நிலையிலே உயிர்த்தன்மை கெட்டு விடுகின்றதா, உயிர்த்தன்மையோடு இருக்கின்றதா? 1000 கேள்விகள் நாம நூல்களை படிக்கும் பொழுது உண்டாகின்றன. அத்துணைக்கும் சிவஞான சித்தியார் என்பது விடையளித்தாலும் கூட அந்த விடையினை அறிவதனால் மட்டுமே அனுபவம் விளைவதில்லை. அந்த மார்க்கத்திலே ஒருவன் சென்றால்தான் அனுபவம் விளையும். அந்த மார்க்கத்திலே ஒருவன் பயணிக்காத வரையிலும் தவமில்லாத போது சிவம் விளைய போவதில்லை என்று பார்க்கின்றோம். ஆகவே இதுவும் ஒரு பாசஞானம் தான். ஆனா பாசஞானத்தினுடைய கிரீமி லேயர், அது மேலான நிலை. இந்திரியங்களினால் மட்டுமே உலகத்தை கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்று அறிகின்ற அந்த ஞானம், அந்த ஞானத்திற்கு சற்று மேலே இருக்கின்றது என்னன்னு கேட்டா நூல்களை உசாவி அறிகின்ற இந்த வைந்தவ ஞானம். ஆனால் இதிலும் எது சரி என்று புரியாத கலக்கம்தான் நிகழும் என்பதனால இது சிவஞானமா ஆகுமா? ஆகாது. இதுவும் பாசஞானம் தான் என்று பார்க்கின்றோம். சரி, அடுத்த உயர்ந்த ஞானம் எது அப்படின்னு கேட்டா, இந்த ஐயங்கள்லாம் தீர்வதற்காக தீர விசாரித்து தெளிந்து விடுகின்றோம் என்று வைத்துக் கொள்வோம். அந்த தெளிகின்ற நிலையிலும் தான் என்ற உணர்வு போவதில்லை. அங்கு திரிபுடி இருக்கின்றது. திரிபுடினா என்னன்னு கேட்டா, தெளிந்தவன், தெளியப்பட்ட பொருள், அந்த தெளிவு என்ற 3 இருக்கின்றது. எப்படியே நம்ம ஒரு பொருளை சாப்பிடுறோம்னு வச்சுங்களேன், சாப்பிடப்படுகின்ற பொருள் ஒன்று இருக்கு, ஆப்ஜெக்ட் ஆஃப் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. சாப்பிடுகின்ற நாம் சப்ஜெக்ட் இருக்கிறோம். ஆச்சா, சாப்பிடுதல்ங்கிற தொழில் அது நடுப்புற இருக்குது. சப்ஜெக்டும் ஆப்ஜெக்டும் இருந்தா பத்தாது, அந்த கனெக்ஷன் ஆகின்ற பிரிடிகேட் இருக்கணும். கண்ணுக்கு முன்னாடி திருநெல்வேலி அல்வா இருக்குங்கிறதுனால பசி நீங்காது. திருநெல்வேலி அல்வா டேஸ்டிங்கிறதுனால சாப்பிட தோணுது, சாப்பிட்டாதான் பசி நீங்குது. சாப்பிடுவவனுக்கு பசி நீங்குதே தவிர அல்வாக்கு பசி நீங்குவதில்லை. அப்ப அல்வா பசியை நீக்கும்,
ஆனா அல்வாக்கு பசி கிடையாது, அது ஆப்ஜெக்ட். சாப்பிட்டா பசி நீங்கிறவன் சப்ஜெக்ட். சாப்பிட்டா தான் பசி நீங்கும். அப்ப சாப்பிடுறதுங்கிற தொழில் இருக்கு. ஆகவே இதுக்கு திரிபுடின்னு பேரு. அதை போலத்தான் ஒரு தெளிந்த ஞானம் உண்டானாலும் கூட தான் என்ற உணர்வு இருக்கின்றது என்பதனால அது சிவனை பற்றிய தெளிவு ஏற்பட்டாலும் அது சிவானுபவம் இல்லை. என்ன காரணம்னா அங்கு திரிபுடி நீங்கவில்லை அப்படின்னு பாக்குறோம். அப்ப போகத்தங்கிய என்றால் இந்த வாச்சிய வாச்சக ஞானத்தினாலே விழுகின்ற ஐயங்கள் போக என்றால் தீர்ந்து போக, அவை நீங்கும் வண்ணம். தங்கிய என்றால் நல்ல அந்த விசாரம், விசாரம் என்றால் ஆராய்ச்சி. ஞானத்திலே சிரவணம், அதுதான் முன்னாடி சொல்லப்பட்டது வாச்சிய வாச்சக ஞானம். அடுத்தது மனனம். மனனத்தினாலே என்ன ஆகுது? தெளிவு பிறக்கின்றது. அந்த தெளிவும் கூட எப்படி இருக்குன்னு கேட்டா அனுபவம் ஆவதில்லை என்று பார்க்கின்றோம். அங்கு ஞாத்திரு ஞேய ஞானம் இருக்கின்ற காரணத்தினாலே, ஞாத்திரு என்றால் அறிபவன், ஞேயம் என்றால் அறியப்படுகின்ற பொருள், ஞானம் என்றால் அறிவிக்கின்ற கருவியாகின்ற ஞானம். அப்ப ஞானம் இங்கு ஒரு கருவியாக இருக்கின்றது. இது என்னன்னு கேட்டா சங்கற்பனை ஞானமாகும். இது எவனொருவன் ஆராய்ந்து தெளிகின்றானோ அவனுடைய ஆராய்ச்சி வடிவத்தினை பெறுகின்றது, சங்கல்பத்தின் வடிவத்தை பெறுகின்றது. அது ஞேய வஸ்துவாகின்ற சிவனுடைய வடிவத்தை பெறுவதில்லை. இப்ப நெருப்பினை தொட்டு அறிவதாக அது ஆல, நெருப்பினை தொட்டால் நிச்சயமாக சுடும் என்ற தெளிவு வந்திருக்கின்றதே அல்லாமல் நெருப்பினை தொட்டு கையினை சுட்டுக் கொள்ளவில்லை என்று பார்க்கின்றோம். ஆகவே அங்க வேத உணர்வு இருக்கின்றது. இந்த வேத உணர்வு இருக்கின்ற ஞானம் என்பது முக்தி பெற்றினை விளைவிக்காது. இது பாவனை ஞானம் என்று சொல்லப்படும். இதுவும் சிவஞானம் இல்லை. என்ன காரணம்னா இது பசுவினுடைய பசுத்தன்மை கெடாமலேயே விளைகின்றது என்பதனால இது பசு ஞானம். ஏன் இது பசு ஞானம் அப்படின்னு கேட்டா பாசக்கருவிகளை கொண்டு பாசத்தை அறிகின்ற நிலையிலிருந்து பசு விடுபட்டுடுச்சு. ஆனா பசு தன்னுடைய பசுத்தன்மையை கைவிட மாட்டேன் என்கிறது என்பதனால இது பசு ஞானம். அப்பொழுது வாச்சிய வாச்சக ஞானமாகின்ற வைந்தவ ஞானம் தீர்கின்ற வரையிலே, தீர்கின்றபடி ஞானத்திலே மனனமாகின்ற கிரியா மார்க்கத்திலே விளைகின்ற ஞானம் அது முப்புடி ஞானமாகவே இருக்கின்றது. அங்கு அறிபவன் தன்னை பற்றிய உணர்வினை கைவிடவில்லை என்பதனால அதுவும் சிவஞானம் ஆகாது. அது ஒரு பேத ஞானம் என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே இந்த மூவகை ஞானம், மூவகை ஞானம் என்றாலும் இது இருவகை ஞானம் தான். எப்படின்னு கேட்டா பாச ஞானம், பசு ஞானம். வாச்சிய வாசக ஞானம் என்பது பாச ஞானத்திற்குள் அடங்கும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டா அதுவும் மாயா காரியம் என்பதனால. எது மாயா காரியம்? வைந்தவம் என்பதும் சுத்த மாயா காரியம் தானே. அப்ப ஏனைய தனுகரண புவன போகங்கள் எல்லாம் நமக்கு சகலராகின்ற நமக்கு அசுத்த மாயா காரியம். ஆனா சொல் மட்டும், வாக்கு மட்டும் சுத்த மாயா காரியம். ஆகவே அது இரண்டாக சொல்லப்பட்டாலும் இரண்டுமே மாயா காரியம் என்பதனால பாசஞானம். அடுத்து வருவது பசு ஞானம். ஆகவே இந்த மூன்றும் இந்த இரண்டு வகைகளிலே அடங்கும். இந்த பாசபசு ஞானங்களுக்கு அப்பாற்பட்டிருக்கின்ற அனுபவ ஞானம் என்பதுதான் அந்த செம்பொருளாகின்ற சிவனை அறிந்து கடைபிடிக்கின்ற ஞானம். அது அந்த பொருளினாலேயே விளைகின்ற ஞானம். நெருப்பினை தொட்டு சுட்டுக் கொள்வது அதனை ஒத்த நிலை. ஆகவே அதனை சொல்லும் பொழுது திருஞானம் என்று சொல்கின்றார். அது இந்த மூவகை ஞானத்தையும் கடந்த ஞானம். இவையெல்லாம் கடந்த சிவஞானம் திருஞானம். இவ்வகைப்பட்ட ஞானங்களை எல்லாம் கடந்து மேம்பட்டிருக்கும் சிவஞானம் அது நிட்டையிலே அருளால் பெறப்படுவது, அருளிலே தோய்வதனால் பெறப்படுவது. அது ஒன்றே உலகப் பொருள் காட்சிக்கு வராமல் சிவனே காட்சிக்கு வரும் வண்ணம் நம்மை இன்சுலேட் பண்ணுது. இன்சுலேஷன் நமக்கு ஒண்ணு தெரியும். எப்படின்னா எலக்ட்ரீஷியன் கரண்ட் தங்கிட்ட பாஸ் ஆகாம இருக்கிறதுக்காக கையில கிளவுஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு வேலை செய்வார். அப்ப அவர் கரண்ட் பாஸ் ஆகிற கேபிளை தொட்டா கூட கரண்ட் அவரை அட்டாக் பண்ணாது. என்ன காரணம்? அவர் இன்சுலேட் ஆயிருக்கு. அதுபோல உடம்பிலே உயிர் வாழ்கின்றவனுக்கும்
உலகம் என்ற அந்த பாசம் தாக்காமல் இந்த ஞானம் அவனை இன்சுலேட் பண்ணிடுது. அதனால இது திருஞானம் என்று சொல்லப்படுகின்றது. அப்ப அந்த திருஞானத்தை பெற்றவர்கள் பரமனையே பார்த்திருப்பார்கள், உலகத்தை பார்க்க மாட்டார்கள். ஆதலால் ஜீவன் முக்தர் சிவமே கண்டிருப்பர் என்று விளக்குகின்றார். இப்படி இருப்பதனால, இந்த காரணத்தினால இத்தகைய திருஞானத்தை பெற்றுள்ள ஜீவன் முக்தர்கள், ஜீவன் முக்தர்கள் ஏன் சொல்லணும் அப்படின்னு கேட்டா, பரமுக்தர்களை பற்றிய பேச்சே இல்லை. அவர்கள் உடம்பிலிருந்து உயிர் நீங்கி இறைவனுடைய திருவடியிலே இரண்டரை கலந்து விட்டால், சைவ சித்தாந்தம் என்ன கொள்கை கொள்கின்றதுன்னு கேட்டா, முக்தி நிலையிலே உயிராக இருந்து சிவனுடைய திருவடி இன்பத்தை நுகரமே அல்லாமல், அந்த திருவடி இன்பத்தை நுகர்வதற்கு உயிருக்கு உடம்பு தேவையில்லை. நன்றாக கவனிக்க வேண்டும். பரமுக்தி நிலையிலே உடம்பு கிடையாது. உயிராக இருந்தே இறைவனுடைய திருவடி இன்பத்தை நுகரும். அங்கு உயிருக்கு உருவம் இல்லை, உடம்பென்ற உருவக்கூடு இல்லை. அது உண்டு என்று கூறுவாருடைய கருத்தை எல்லாம் வருகின்ற பாடல்களிலே மறுக்கப் போகின்றார். சித்தாந்தத்தின் கருத்து என்னன்னு கேட்டா, பரமுக்தி நிலையிலே திருவடியிலே அடங்கி அந்த சிவானுபவத்தை நுரைகின்ற உயிர் எவ்விதமான உருவமும் மற்றிருக்கும். எந்த விதமான உருவமும் இருக்காது. அதுக்கு அது உயிராக மட்டுமே இருக்கும் என்பதனால எப்படிப்பட்ட உடலும் அதற்கு இருக்காது. அது பிரகிருதமான உடலும் இருக்காது, சுத்தமாயா உடம்பு இருக்காது, தூய உடம்பு, எப்படிப்பட்ட உடம்பு, விசேடமான உடம்புன்னு சொன்னாலும் எந்த விதமான உடம்பும் பரமுக்திக்கு தடை. அது பரமுக்தியை விளைவிக்குமே அல்லாமல் பரமுக்தியை விளைவிக்காது என்ற ஒரு கொள்கை சித்தாந்தத்தில் இருக்கு. அதை வருகின்ற பாடல்களிலே சொல்ல போகிறார். அதனால பரமுக்தர்கள் இறைவனையே பார்த்திருப்பார்கள் சொல்ல வேண்டிய தேவையில்லை. நம்மை போலவே நம் கண்ணெதிரிலே இருக்கின்ற ஒரு ஞானி, தேவாரம் பாடிய மூவர், திருவாசகம் பாடிய குருநாதர் போன்றவர்கள், அவர்கள் நிலை என்னன்னு கேட்டா, அவர்கள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே அவர்கள் கடவுளை மட்டும்தான் கண்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை விளக்குவதற்காக ஜீவன் முக்தர் சிவமே கண்டிருப்பர், பிற பொருள்களை பார்க்க மாட்டார்கள் என்று இந்த பாடலானது நமக்கு விளக்கிவிட்டது. இப்பொழுது இந்த பாடல்ல பார்க்க வருஞானம் பலஞானம் அஜ்ஞான விகற்பம் என்று சொல்லும் பொழுது, பதார்த்தங்களை பார்க்க வருகின்ற ஞானம் அப்படின்னா பதார்த்தங்களை பார்க்க தேவையான ஞானம்னு அர்த்தம். அந்த ஞானம் இருந்தால்தான் பதார்த்தங்களை பார்க்க முடியும். அது என்ன ஞானம்னு கேட்டா, அதான் பாச ஞானம். அது காட்டுவது ஒரு பொருளை மட்டும் காட்டாது. அது காட்டும் போதே 1000 பொருளை சேர்த்துத்தான் காட்டும். ஒரு பொருளிலே அழுந்த வைக்கும். அந்த ஞானத்தை ஞானம் என்று சொன்னாலும் உண்மையில அது அஜ்ஞானம் தான் என்று கூறுகின்றார். அது ஞானம் தானே. அதனால நம்ம உலகத்தை அறியத்தானே செய்கின்றோம். முன்னாடி தெரிஞ்சுக்காதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோமே. கால்குலஸ் படிக்கிறோம், சிவஞான பதமே படிக்கிறோம், கெமிஸ்ட்ரி படிக்கிறோம், மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிறோம், மெடிசின் படிக்கிறோம், என்ஜினியரிங் படிக்கிறோம். இதெல்லாம் படிப்பு அறிவுன்னு சொல்லாம அஜ்ஞானம் சொல்றீங்களே அப்படின்னு கேட்டா, அஜ்ஞானம் என்று அதனை நிந்திக்கவில்லை. அஜ்ஞானம் என்று சொல்வது அவையெல்லாம் சுட்டறிவு என்று சொல்வதற்காக. அது கண்ட ஞானம். கண்ட என்றால் அளவுக்கு உட்பட்ட அப்படின்னு அர்த்தம், லிமிட்டட். ஆகவே அஜ்ஞானம் என்று சொல்வதனுடைய பொருள் என்னன்னா, அது லிமிட்டட் நாலேஜ், சுட்டறிவு என்று சொல்வது. ஆகவே இங்க அஜ்ஞானம் என்ற சொல்லுக்கு அது நமக்கு எந்த பொருளையும் காட்டாமல் மறைக்கின்றது. அது இருள் என்ற பொருளில வரல. மாயை என்பது இருள் கிடையாது, மாயை என்பது ஒளிமயம்தான் என்பதனால அது அஜ்ஞானம் என்று சொல்வது அது சுட்டறிவினால் விளைகின்ற ஞானம் என்ற அளவிலே சொல்லப்பட்டது. அந்த சுட்டறிவினாலே நமக்கு கலக்கமும் ஏற்படும் என்று புத்தகத்தை படிப்பதினாலே ஒருவன் தெளிவை பெறுகின்றான் என்று உறுதியா சொல்ல முடியாது. புத்தகத்தை படிப்பதினால ஐயமும் உண்டாகும் என்பதனால அந்த வைந்தவ ஞானம் கலக்கத்தை தரும் என்று சொல்லுது. இப்ப அந்த ஐயம் எப்பொழுது நீங்கும் என்று கேட்டால், அந்த ஐயம் சரியை என்ற நிலையிலே அடங்கி விடாமல் தொடர்ந்து ஞானத்தில் கிரியாகின்ற குருநாதனுடைய வழிகாட்டுதலின்படியே ஒருவன் சிந்திக்க தொடங்கின்றான் அல்லவா, அதனால் நீங்கும். அப்பொழுது ஞானத்தில் கிரியாகின்ற சிந்தித்தல், அதனை ஞானம் என்று கொண்டு விடலாமா அப்படின்னு கேட்டா, அந்த ஞானத்திலே சரியை கிரியாகிய இரண்டுமே 3-4ஆம் நிலைகளை அடையாத போது மீண்டும் பிறவியை தரும் என்ற செய்தி முன்னரே விளக்கப்பட்டு விட்டது என்பதனால
அதனையும் ஞானம் என்று சொல்ல முடியாது. அது ஞானமா இருந்தாலும் சிவஞானம் ஆகாது என்பதனால அதனை பேத ஞானம் என்று சொன்னார். பேத ஞானம், அப்ப சிவஞானம் என்பது அபேத ஞானம், மற்றது பேத ஞானம். பேதம் என்றால் வேறுபாடு. அங்க என்ன வேறுபாடு இருக்கு? அறிபவன், அறியப்படும் பொருள், அந்த அறிவாகின்ற கருவி என்ற மூன்று அங்கு விளங்கி தோன்றுகின்றது என்பதனால அந்த மூன்று விதமான கருவிகள், மூன்று விதமான பொருள்கள் இருக்கின்றன. அந்த பேதமானது நீங்காத நிலை என்பதனால அது பேதம் தங்குகின்ற ஞானம் என்பதனால அதுவும் உண்மை ஞானம் இல்லை, அது பரஞானம் இல்லை என்று சொல்லிவிட்டார். அப்ப இவையெல்லாம் கீழான ஞானங்கள், அபர ஞானங்கள். மேலான பரஞானம் என்பது அதற்கு என்ன அடையாளம்னு கேட்டா, அந்த ஞானத்திலே சிவம் மட்டும் பிரகாசிக்குமே அல்லாமல் இதுவரை பிரகாசித்த உலகம் பிரகாசியாது. இதுக்கு என்ன பொருள்? அந்த ஞானிக்கு உடம்பிலே உயிர் வாழ்கின்ற நிலையிலே அந்த உடம்பினை உயிர் வாழ வைக்கின்ற எந்த ஒரு நல்வினை தீவினை பயன்கள் உண்டோ அவை என்ன ஆகும்? இவன் கடவுளைத்தான் பார்க்கிறான், மற்றதை பார்க்க மாட்டேங்கிறானே அப்படிங்கும்போது அந்த இன்ப துன்பங்கள் இவனுக்கு ஊட்டப்பட்டாலும் இவனால் உண்ணப்படாமல் கழியும். அது எப்படியோ மாயமா மறைஞ்சு போகும். உலக காட்சி நிகழாத காரணத்தினால அது என்ன ஆகுதுன்னு யாருக்கும் தெரிய மாட்டேங்குது என்பது பொருள். அதனை அரணே அனுபவிப்பான் என்று சுருணிக்கு கூறுகின்றது. அது ஒரு செகண்டரி சென்ஸ்ல, அரணுக்கு வினை நுகர்ச்சி கிடையாது. அப்பொழுது அது ஒரு செகண்டரி சென்ஸ்ல சொல்லப்பட்டது என்று பார்க்கின்றோம். சரி, இப்பொழுது முக்தி நிலையிலே உடம்பு உண்டு. அந்த உடம்பு நோய்வாய்ப்படுகின்ற நம்முடைய உடம்பு போல நினைக்க கூடாது. அது சிவனுடைய திருவடி இன்பத்தை நுகர்வதற்கு வல்லதாகின்ற ஒரு தூய உடம்பு. எப்படி இந்த உலகத்தினை படைத்து காத்து அழித்து மறைத்து அருள்கின்ற ஒரு கடவுள், அவன் சொரூபத்திலே உடம்பு இல்லாதவனாய் இருந்தாலும் கூட தடத்தத்திலே ஒரு அருளினால் விளைந்த ஒரு உடம்போடு இந்த பஞ்சகிருத்தியங்களை செய்கின்றான் என்று நூல்கள் கூறுகின்றனவோ. பெருமானும் தன் திருவுருளினாலே பலவிதமான தோற்றங்களை கொள்கின்றான். அவற்றையெல்லாம் அவருடைய மூர்த்தங்கள் என்று கூறுகின்றோம். அந்த மூர்த்தங்கள் எல்லாம் அவனுக்கு உடம்பு தானே. அப்படி கடவுளுக்கு இவ்வாறு திவ்யமான உடம்பு இருக்கும் பொழுது முக்தி நிலையில அவருடைய திருவடி இன்பத்தை நுகர்கின்ற ஒரு உயிர் தானும் ஒரு உடம்பு பெற்று, கடவுள் எப்படி திவ்ய சரீரத்தோடு இருக்கிறானோ அதுபோல இந்த உயிரும் ஒரு திவ்ய சரீரம், அந்த சரீரத்தோடு இருந்து அந்த இன்பத்தை நுகருமே அல்லாமல் உயிர் உடம்பு இல்லாமல் போகாது. ஏன் போகாது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்கன்னு கேட்டா, இந்த உயிர் உடம்போடையே இதுவரையிலும் அறியப்பட்டு வந்திருக்கின்றது. எதை போல அப்படின்னு கேட்டா, என்னைக்கு போய் பார்த்தாலும் ஒரு ஜீவநதி, கங்கா நதின்னு வச்சுக்கோங்க, படித்துறையில தண்ணீர் எப்பொழுதுமே ஓடிக்கொண்டிருக்கின்றது. அது நேற்றுக்கு ஓடிய தண்ணீர் இன்று இல்லை என்று சொன்னாலும் கூட நேற்றும் தண்ணீர் ஓடியது, இன்றும் தண்ணீர் ஓடுது. ரொம்ப நாளா பார்த்துட்டோம், செக் பண்ணி பார்த்துட்டோம், என்றைக்குமே தண்ணீர் ஓடாமல் இல்லை என்பதனால நாளைக்கும் தண்ணீர் ஓடும் என்று உறுதியாக முடிவு செய்யலாம். ப்ராபபிலிட்டி 100% இருக்கு, நாளைக்கும் தண்ணீர் ஓடும் என்பதற்கு. இதற்கு பிரவாக அனாதித்வம் என்று பெயர். நீரோட்டத்தை போன்ற தொடக்கமற்ற தன்மை. பிரவாக என்றால் நீரோட்டம், நீரோட்டத்தை போன்ற அனாதித்வம் என்றால் தொடக்கமற்ற தன்மை. தொடக்கமற்ற தன்மை என்றால் என்று தொடங்கியது என்று காண முடியாத நிலை. அத போல உயிருக்கு உடம்பு என்பது என்று தோன்றியது என்று காண முடியாது. என்ன காரணம்? எத்தனை பிறவி எடுத்திருக்கிறோம். திருவாசகம் சொல்றது இல்லையா, புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பெய்யாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர ஜங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் என்று கூறுவதோடு மட்டுமல்லாமல், மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்றி வீடுற்றேன் என்று சொல்லும் போது கூட உடம்பிலே இருந்துதான் சொல்றார். அந்த நிலையில கூட உடம்பு இருக்கு. திருவாசகம் பாடும் பொழுதும் உடம்பிலே இருந்துதான் பாடுகின்றார். அப்ப கங்கையில இந்த படித்துறையில என்னைக்குமே ஜலம் இருக்கு. ஜீவநதி போல இல்லாத நதிகள்ல கூட என்ன சொல்றாங்க, இந்த
இந்த ஊர்ல திரு ஏடகம், அங்கு வைகையில கொஞ்சமாவது தண்ணி இருக்குங்க. எப்பொழுதுமே படித்துறையில தண்ணி இருக்கும். ஒரு 10 அடி நடந்தா கொஞ்சமாவது தண்ணி இருக்கும். 365 நாளும் அங்க தண்ணி இருக்குங்க அப்படிங்கிறாங்க. என்னைக்குமே தண்ணி இல்லாம பார்த்ததில்லை அப்படிங்கிறாங்க. அதற்கு பிரவாக அனாதித்துவம்னு பேரு. இந்த உயிரானது என்றைக்குமே உடம்போடையே காணப்பட்டிருக்கின்றது என்பதனாலேயே முக்தி நிலையிலும் உடம்பு இருக்குன்னு வச்சுப்போம். அதுக்கு தானே ப்ராபபிலிட்டி இருக்கு. ப்ராபபிலிட்டின்னா சாத்தியக்கூறு. அதற்குத்தானே சாத்தியக்கூறு இருக்கு. வேணா இப்படி வச்சுக்கலாம். மார்கழி மாசம் தை மாசம் வந்தா தும்முது, எறும்புது, சளி சிந்துது, ஜுரம் வருது, கஷாயம் வச்சு சாப்பிடுது. அப்படிப்பட்ட நிலை இல்லாமல், இப்படிலாம் இல்லாம நிறைய இம்யூனிட்டி இருக்கிற ஒரு உடம்பு, எந்த நோயும் வராது, அறியாமை வராது, தூய உடம்பு, முக்தி இன்பத்தை நுகர்வதற்காக அந்த பிடிகள் வராத ஒரு தூய உடம்பு. அப்படிப்பட்ட உடம்பு இருக்குன்னு வச்சுக்கலாம். ஆனா உடம்பு இல்லைன்னு சொல்றதுக்கு எங்களுக்கு நாங்க ஏத்துக்க மாட்டோம். ஏன்னா உடம்பு இல்லாம எப்படிங்க இன்பம் வரும் என்பதனால எப்பொழுதுமே இந்த பிரவாகம் போல இந்த உயிருக்கு உடம்பு இருந்திருக்கின்ற காரணத்தினாலே உடம்பு அனாதி. அனாதி என்றால் தொடக்கமற்றது. ஆணவ மனம் எவ்வாறு உயிரினை அனாதியே பற்றி இருக்கின்றதோ அதே போல இந்த உயிரும் உடம்போடு அனாதியே தொன்று தொட்டே காணப்படுகின்றது என்பதனால முக்தியிலே உடம்பு நீங்காது என்று சைவர்களிலே சிலர் கொள்கின்றார்கள். அவர்களுக்கு ரூப சமவாதிகள் என்று பெயர். சிவசமவாதம் என்று ஒரு சமயம். இந்த உயிரானது முக்தி நிலையிலே சிவனை போல சிவனுக்கு இணையாக இன்னொரு சிவன் போல் ஆகிவிடுகின்றது என்பது. அதுல 2 பிரிவு இருக்கு. என்ன பிரிவுன்னா, உடம்பு இருக்கும் என்று சொல்கின்ற பிரிவுக்கு ரூப சமவாதம்னு பேர். அதாவது தடத்த நிலையிலே கடவுள் உருவத்தோடு காணப்படுவதை போல முக்தி நிலையிலே உயிரும் உடம்போடு காணப்படும். அது கடவுளோடு உருவத்தினால் ஒன்றுபட்டிருக்கும் உருவத்தினால் இணையாக காணப்படும் என்பது ரூப சமவாதம். அருவ சமவாதம் என்பது என்னன்னு கேட்டா, உடம்பு இருக்காது, அது சொரூப நிலையிலே இறைவன் உடம்பு இல்லாமல் சிவனாக இருப்பதை போலவே முக்தி நிலையிலே இந்த உயிர் என்பது உடம்பு இல்லாமல் இருக்கும். ஆனால் அது சிவனோடு ஐக்கியப்பட்டு போகாது. சிவனை போல இன்னொரு சிவனாகவே இருக்கும். அருவ நிலையில சிவனுக்கு இணையான இன்னொரு சிவன், அது அருவ சமவாதம். இந்த இருவருமே சிவ சமவாதிகள். அதுல உருவ சமவாதிகளை மறுக்கின்றார் இந்த 3வது பாடலிலே. எப்படி மறுக்கிறான்னு கேட்போம். அனாதி உடல் ஒன்றினை விட்டு ஒன்று பற்றி கண்மால் ஆயிழிந்து வருதலால் அந்தம் இல்லை. இந்த அடிபூர்வ பட்சம், அதாவது எதிராளி சொல்கின்ற கருத்து. பினாதி அருள் பெற்றவர்கள் நித்த உருவத்தை பெற்றிருக்கை முக்தியனில் பெரும்பதமே இதுவும். பெற்றிருக்கை முக்தி என்பது வரையிலும் பூர்வ பட்சம். அதற்கு விடையளிக்கின்றார். எனில் என்று சொன்னால் பெரும் பதமே இதுவும். உன்னுடைய கொள்கைப்படி உடம்பு இருந்தால் அதுவும் ஒரு பதமுக்தி நிலையாகுமே அல்லாமல் பரமுக்தி நிலை ஆகாது. பதமுக்தி நிலை ஆனால் இன்ப நிலை என்று கொள்ளலாமே அப்படின்னு கேட்டா, இனாதி நிலை இதுதானும். நீ என்னத்தான் இன்பமா இருந்தாலும் உடம்பு இருந்தால் அதற்கென்று ஒரு துன்பம் உண்டு. அந்த உடம்பினை சுமக்கின்ற துன்பம், அது ஒரு நுண்ணிய துன்பம். இனாது என்றால் இன்னாதுன்னு அர்த்தம். இன்னாது என்றால் துன்பத்தை பயப்பது. அப்ப உடம்பு என்பது எவ்வளவு தூய உடம்பா இருந்தாலும் கூட உடம்பினை பெற்றிருக்கின்ற உயிருக்கு அது ஒரு சுமைதான். அது இன்னாத நிலை, அது துன்பத்தை பயக்கின்ற நிலை. சரி, அந்த உடம்பிலிருந்து என்ன அந்த உடம்பு இருப்பதனாலேயே என்ன தெரிஞ்சுக்கலான்னு கேட்டா, உடம்பிற்கு காரணமாகின்ற மாயாமலம் உண்டு. அந்த மாயாமலம் எது பற்றி வருகின்றதோ கண்மமலம் உண்டு. ஆகவே ஆணவ மலம் உண்டு என்பதனால 3 மலங்களும் நீங்காத நிலைதான் அது என்று கூறுகின்றார். இனாதி நிலை இதுதானும் காயம் உண்டேன் இரும் கண்ம மாயை மலம் எல்லாம் உண்டாம் ஒன்றினை பற்றி ஒன்று வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன சொல்றாரு, அடிமடியிலேயே கை வைப்பது போல சொல்றாரு, நீ கங்கையிலே எப்பொழுதும் தண்ணீர் காணப்படுவதை போல உயிர் என்பது எப்பொழுதும் உடம்போடுதான் காணப்படும் என்று சொல்வதற்கே அதுவே ஒரு பிழைபட்ட கருத்து. உடம்பு என்பது உயிருக்கு அனாதி இல்லை. மலம் மட்டும்தான் உயிருக்கு அனாதி. உடம்பு என்பது ஆதி. ஆதி என்றால் சாதி, சா என்றால் சேர்ந்ததுன்னு அர்த்தம்.
தொடக்கத்தோடு கூடியதுதான். அதாவது ஆணவ மலத்திலே கட்டுண்டு படைக்கப்படுவதற்கு முன்பு உயிர் உடம்பில்லாமல் தான் இருந்தது. மாயா மலத்திலிருந்தான் உயிருக்கு உடம்பு படைத்து கொடுக்கப்பட்டது என்பதனால உயிர் பெற்றிருக்கின்ற உடம்பு என்பது ஒரு காரியம் என்பதனாலேயே அது தோற்றம் கொண்டது. அனாதி என்று ஒரு பொருளை சொல்ல வேண்டும் என்றால் அது தனக்கு ஒரு காரணம் இல்லாது இருக்க வேண்டும். எந்த ஒரு பொருளையும் அனாதின்னு சொல்லணும்னா, அனாதி என்றால் நித்தம், அப்படி சொல்லணும்னா அந்த சொல்லப்படுகின்ற பொருள் தனக்கென்று ஒரு காரணம் இல்லாத பொருளா இருக்க வேண்டும். இப்பொழுது ஆணவ மலம் அனாதின்னு சொல்றோம். ஆணவ மலத்திற்கு ஒரு காரணம் இல்லை என்பது பொருள். அது செல்ஃப் எக்ஸிஸ்டன்ட், அது தானே எப்பொழுதும் விளங்குவது என்பது பொருள். அதுபோல மாயாமலமும் அனாதி, அதற்கும் ஒரு காரணம் இல்லை. அதனுடைய காரியத்திற்குத்தான் கடவுள் நிமித்தமே தவிர காரண நிலையில் இருக்கின்ற மாயைக்கு கடவுள் நிமித்தமாக மாட்டான். அப்ப மண்ணிலிருந்து வருகின்ற குடம், பொம்மை இவற்றிற்குத்தான் குயவன் நிமித்தமே தவிர மண்ணிற்கு குயவன் நிமித்தம் இல்லை. அதுபோல மாயாமலமும் அனாதி, மாயா காரியம் என்பது ஆதி. ஆதி என்றால் சாதி, தோற்றத்தோடு கூடியது. உடம்பு என்பது மாயா காரியம்தான், அது நேரடியாக மலமாகவில்லை என்பதனால நீ கங்கையில எவ்வளவு தண்ணி ஓடிருந்தாலும் பிரவாகத்தை போல அனாதி என்று நீ கொண்ட கருத்து பிழை. உயிருக்கு ஒரு நிலையிலே உடம்பு என்பது புதிதாக படைத்து கொடுக்கப்பட்டதுதான் என்பதனால அதற்கு தோற்றம் உண்டு, என்பதனாலே அதற்கு அழிவு உண்டு. ஆகவே உடம்பே இல்லாத நிலை என்பது உயிருக்கு உண்டு என்பதை இந்த பாடலானது கூறுகின்றது. பாடலுடைய பொருளை சொல்லிவிட்டேன், சொல்லை பார்ப்போம். அனாதி உடல் ஒன்றினை விட்டு ஒன்று பற்றி, இது எதிராளியுடைய கருத்து. அனாதியாகின்ற உடல் என்றால் தோற்றம் அறியப்படாத, என்று தோன்றியென்று அறியப்படாத, எப்பொழுதுமே சேர்ந்தே காணப்படுகின்ற, உயிரோடு சேர்ந்து காணப்படுகின்ற உடல் என்பது ஒரு உடம்பை விட்டா ஒரு உடம்பு இருக்குதே உயிருக்கு, பிறவி தோறும் உடம்பு வந்து அமைகின்றது இல்லையா என்பதனால ஒரு உடல் நீங்கதான் இன்னொரு உடல் கிடைச்சிருது என்பதனால நேற்றுக்கே போனா தண்ணி இல்லைனாலும் இன்னைக்கு புது தண்ணி ஓடுதா இல்லையா, தண்ணி எப்பொழுதும் இருக்குது. அதே போல உயிருக்கு உடம்பு எப்பொழுதும் உண்டு என்பதனாலையும் இந்த ஒன்று பற்றி கண்மால் ஆயழிந்து வருதலால், இது கண்ம ஆள் வினையினால் அர்த்தம். வினையினால் தான் உடம்பு தோன்றி அழிகின்றது என்பதனால வினை இருந்து கொண்டே இருக்கின்றது, வினையும் அனாதி என்பதனால உடம்பும் அனாதி. அப்படி இரண்டும் அனாதியாக இருப்பதனால ஒரு உடம்பு போனாலும் இன்னொரு உடம்பு இருக்கும் என்பதனால முக்தி நிலையிலே ஒரு தூய உடம்பு உண்டு. ஆகவே உடம்பிற்கு அந்தமில்லை, அழிவு இல்லை. பின் ஆதி அருள் பெற்றவர்கள் நித்த உருவத்தை பெற்றிருக்கை முக்தி. தொடர்ந்து, பின் என்றால் தொடர்ந்து, ஆதி அருள் பெற்றவர்கள் என்றால் உலகிற்கு காரணப்பொருளாகின்ற கடவுளுடைய அருளை பெற்றவர்கள் நித்த உருவத்தை பெற்றிருக்கை என்றால் இனிமேல் இந்த உடம்பு அழியாது என்ற வகையிலே கடைசி உடம்பை பெற்று விடுவார்கள். இதுவரையிலும் வினைக்கு ஈடாக உடம்பு வருவதனால அது புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி தேவராகி நரராகி கணமாகி இப்படி வரும். ஆனால் முக்தி நிலையில இந்த உடம்பு நீங்காது. ஆதியினுடைய அருளை பெற்று விட்டதுனால அது கடைசி உடம்பு. ஆனா அப்படிப்பட்ட ஒரு உடம்பு உண்டு, அந்த உடம்புடைய இருப்பார்கள். அதுதான் முக்தி என்று சொன்னால் அப்படிப்பட்ட முக்தி பதமே என்று கூறுகின்றார். பெரும் பதமே இதுவும். அப்படிப்பட்ட முக்தி பதமுக்தியாகுமே தவிர பரமுக்தி ஆகாது. பதமுக்தி என்பது மீண்டும் பிறவியை தரும் என்பது கொள்கை. இரண்டாவது, அந்த உடம்பும் இன்னாது, அது துன்பத்தை விளைவிக்கும். காயம் உண்டேன், ஒரு உடம்பு என்று இருந்தால் அது எந்த உடம்பா இருந்தாலும் இரும் கண்ம மாயை மலம் எல்லாம் உண்டாம். அந்த உடம்பிற்கு காரணமாகின்ற மாயை உண்டு. அந்த உடம்பிலே அனுபவிக்கின்ற இன்ப துன்பங்களுக்கு துன்பமே இல்லை இன்பம் தான் சொன்னாலும் அந்த இன்பத்திற்கு காரணமாகின்ற கண்மம் உண்டு. உடம்பில்லாமல் நுகர்கின்ற இன்பம் தான் சிவானுபவம். உடம்பிலே இருந்து ஒரு இன்பத்தை நுகர வேண்டும் என்றால் துன்ப நுகர்ச்சி இல்லை, இன்பம் தான் நுகரப்படுகின்றது சொன்னாலும் கூட அங்கு நல்வினை என்ற ஒரு கண்மம் உண்டு. அப்ப அந்த உடம்பு மாயினால் தான் ஆயிருக்க வேண்டும், ஏன்னா அதற்கு ஒரு மூலப்பொருள் வேண்டுமே. ஆகவே அங்கு மாயாமலம் உண்டு. கண்மமலமும் மாயாமலமும் உண்டு என்று சொன்னால்
அவற்றை வாழ வைக்கின்ற ஆணவ மலமும் தானும் உண்டு, ஆகவே மும்மலங்களும் உண்டு என்று சொல்லிவிட்டு அப்புறம் அவனுடைய கொள்கையில இருக்கின்ற பிழையை சுட்டுகின்றார். மனாதி தரும் உடல் ஆதி என்றால் கண்மத்துக்கு ஈடாக பல உடம்புகளை பெறுகின்றோம், ஆனால் உடம்பு இல்லாத நிலை இல்லை என்று கூறுகின்றாயே, அந்த பருவுடல் எல்லாம் மனாதி தரும் உடல் என்று சொன்னார். மனாதி என்றால் மனம் முதலியன என்பது பொருள். மனம் முதலியன என்பது எதை சுட்டுகின்றது கேட்டா, ஒரு பருவுடலிலிருந்து உயிர் புறப்படும் பொழுது அது நுண்ணுடலோடு புறப்படுகின்றது. அந்த நுண்ணுடலுக்கு மனாதி என்று பெயர். மனம் முதலிய தத்துவங்களால் ஆனது. அது என்ன? 8 தத்துவங்கள், 5 தன்மாத்திரைகள், மனம், புத்தி, அகங்காரம். அந்த 8 தத்துவங்கள் ஆகின்ற சூக்கும உடம்பு. இந்த சூக்கும உடம்பு தான் பருவுடம்பை தோற்றுவிக்கின்றது என்று முன்னரே விளக்கப்பட்டு விட்டது. முன்னாடி இது சிவஞான சித்தியார்ல நன்றாக விளக்கப்பட்ட விஷயம். பருவுடம்பு என்பது அந்தந்த உயிருடைய சூக்கும உடம்பில் இருந்தே தோன்றும், வெளியிலிருந்து தோன்றாது. இந்த சூக்கும உடம்பு என்பது உயிருக்கு எப்பொழுது நீங்கும் கேட்டா, மகாசம்ஹார காலத்திலே நீங்கும். திரும்பவும் புனர் உற்பவத்தின் போது புதிய சூக்கும உடம்பு கிடைக்கும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டு விட்டது. இப்பொழுது நீ பிரபாக அனாதி என்று சுட்டியது பரு உடம்பைத்தான். ஆகவே ஏன்னா பருவுடம்பு தான் இன்ப துன்ப நுகர்ச்சிக்கு காரணம். சூக்கும உடம்பு இன்ப துன்ப நுகர்ச்சிக்கு காரணம் இல்லை என்பதனால இப்பொழுது இன்ப துன்ப நுகர்ச்சிக்கு காரணமாகின்ற பருவுடம்பு இருக்கின்றது, அது தோற்றம் இல்லாதது இல்ல, அது அனாதி இல்ல, அது சாதி தோற்றம் கொண்டது. என்ன காரணம்னா அது சூக்கும உடம்பிலிருந்து தோற்றுவிக்கப்படுகின்றது. ஆகவே மனாதி தரும் உடல் என்றால் மனம் முதலிய தத்துவங்களினால் ஆகிய புரியட்டகம் தருகின்ற படைக்கின்ற உடல் என்றால் பருவுடல். ஆதி என்றால் தோற்றம் கொண்டது. காரியத்தால் அது ஒரு காரிய பொருள் என்பதனால அது தோற்றம் கொண்டது. அங்கு ஒரு செமிகோலன் போட்டுக்கோங்க. அனாதி மலம் அறுக்கும் மருந்து. அது என்னன்னு கேட்டா, அனாதியாகவே இருக்கின்ற மலம், ஆணவ மலத்தினை அறுக்கும் மருந்து. ஒருவனுக்கு தொன்று தொட்டு நோய் இருக்கின்றது, நோய்க்காக மருந்து சாப்பிடும் பொழுது மருந்து புதிதாக சாப்பிடப்படுகின்றது. இதுதான் நம்முடைய அனுபவம். 2 வருஷமா மூக்கு சிந்திக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு டாக்டர் போய் காமிக்கிறோம். ஏன் முன்னாடியே வரலன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரு, ஸ்ட்ராங்கான மருந்து தரார். மருந்து ஒரு நாள்ல இருந்து தானே தரார். நோய் தொடங்கிய நாள்ல இருந்தா மருந்து வருது இல்லையே. நோய் அறியப்பட்டு ஒரு நாள்ல இருந்து மருந்து சாப்பிட வரும். மருந்து எப்ப சாப்பிடறத நிறுத்துறோம்? நோய் நீங்கி விட்டது, பிளட் டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க, அந்த வைரஸ் இல்லைன்னு தெரிஞ்சிடுது, மருந்து சாப்பிட்டது போருங்கிறோம். அப்ப நோய் நீங்கிய அளவிலே மருந்து நிற்குமா இல்லையா? அதே போல உண்மையில ஆணவ மலம் தான் அனாதி, உடம்பு அனாதி இல்ல. அனாதியாகின்ற ஆணவ மலம் என்ற அந்த நோய், அது நீங்கும்படியாக மருந்தாக வந்து அமைகின்ற உடம்பு இருக்கின்றது. அது நோய் நீங்கும் போது மருந்து உண்பதும் நீங்கும், அதாவது உடம்பு எடுப்பதும் நீங்கும். உயிர் இனிமேல் உடம்பு எடுக்காது அப்படின்னு சொல்லி அவருக்கு விடை சொல்லிவிட்டார். இப்பொழுது அனாதி என்று சொல்லப்பட்ட ஆணவ மலம் அது நீங்காது என்று அவன் தொடர்ந்து அப்செக்ட் பண்ணுவான். அது நீங்கும் என்று விடை அளிக்கப் போகின்றார். அதனை வருகின்ற வகுப்பிலே பார்ப்போம். நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா சித் சபேஷா சிவசிதம்பரம் திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம் ஐயா.